ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காரா சேவ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 4:1 4 கப் கடலை மாவுனா 1 கப் பச்சரிசி மாவு அந்த ரேஞ்ச் படி சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி கப்புக்கு நான் சின்ன குட்டி கப் 50 மில்லி பால் பிடிக்கிற அளவு கப்பு, அதுக்கு ஒரு 4 கப் போட்டிருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அது கூட நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, நெய் இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக டால்டா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கார சேவுக்கு மெயினாக டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்கான உப்பு, மிளகு காரச்சேவு தான், அதனால் மிளகு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா காரத்துக்கு வத்தல் தூள் போட்டிருக்கேன். அதான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சோடா உப்பு, ஆப்ப சோடா போட்டேன். அப்புறமா பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இனிமேல் இந்த இடியாப்ப அச்சில் முறுக்கு சுடுற அந்த அச்சை இடியாப்ப குழலுக்குள்ள போட்டு இது வந்து எண்ணெய் உள்ளே நம்ம சுற்றி நல்லா தடவியாச்சுன்னா இந்த குழலில் மாவு ஒட்டாது. மாவை நான் இப்போ தண்ணி போட்டு பசைஞ்சு புழிஞ்சு கார சேவு செஞ்சுட்டு நான் காட்டுறேன்.